எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம கிட்ட ஒரு ஐயா ஒருத்தர் வந்தார். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, தோத்துக்கிட்டே இருக்கார். ஒரு ஹோட்டல் வச்சுருக்காரு. அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 7 இடத்துல ஹோட்டல் ஓப்பன் பண்ணி திருப்பி திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டார். அவரால் அதை ஜெயிக்க முடியல. அந்த தொழிலில் தொடர் பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுக்க முடியாமல் போகிறது, அது இதுன்னு நிறைய லாஸு. அது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுறாரு. அந்த சூழ்நிலையில் தான் வந்தார். ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தொழில் அருமையாக அமையும். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனை, ஒரு சரியாக மாஸ்டர் அமைய மாட்டாங்க. எந்த இடத்துல நீங்கள் ஆரம்பிக்கணும்னு இருக்கு. இப்போ நம்ம ஒரு கல்லூரி அருகில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு அப்படி சொன்னார். சரிங்களா? அவரும் சரி அப்படின்னு ஆரம்பித்தார். இப்போ நீங்கள் கல்லூரிக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு உணவகம் ஆரம்பிக்கிறீங்கன்னா, நீங்கள் அப்போ அதில் ஏதாவது ஒரு தனித்தன்மை இருக்கணும் இல்லையா? சும்மா நார்மலாக நம்மளும் தோசையை போட்டோம் அப்படின்னா இல்லாமல், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம சொன்னோம்னா அது இங்கே நல்லா இருக்காது. சரிங்களா? ஏன்னா கல்லூரியில் படிக்கிற பசங்களுக்கு ஏற்ற மாதிரினா நீங்கள் புரிஞ்சுக்கணும் தான். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில தோசைகள் மாடல், ஏன்னா அது நான் சொல்ல முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு சில மாடல், அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை, உட்காந்து சாப்பிட்ற டேபிள் உட்பட எல்லாமே மாற்றினது. அதே மாதிரி ஒரு டீனா நம்ம உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், காஃபி டேயில் இருக்கிற டீ எப்படி அந்த டேஸ்ட்டோ அது மாதிரி கொடுக்குறது. நார்மல் டீ கடை அங்கே நிறையா இருக்குது. அப்போ நம்ம வேறு மாதிரி எதாவது செய்யணும். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் அந்த டீலெலாம் போட்டு கொடுக்குறது, அந்த மாதிரி. அதாவது விலை அதிகமாக வச்சு நல்ல குவாலிட்டியை கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அந்த கல்லூரியில் இருக்கிற பிள்ளைங்களை கவர் பண்ணுற மாதிரி, அதாவது அவங்கள கவரணும். சரிங்களா? அப்போ அதுக்கேற்ற மாதிரியான சாதாரண தோசை இட்லி தான், ஆனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை டிசைனே அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹார்ட் மாதிரி. சரிங்களா? அப்படியே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பு, அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கடைசியில் பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரு லாபம் வர ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு. சரிங்களா? இப்போ தான் கிட்டத்தட்ட 7 ஹோட்டல் ஆரம்பித்து நஷ்டமாகி மூடி, அதுக்கப்புறம் இப்போ 8ஆவதாக ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணி இப்போ தான் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு. சரிங்களா? அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் கூட நமக்குன்னு ஒரு ஒரு இப்போ அவர் பாருங்களேன், எந்த தேர்வு செய்கிறது சரியா இல்லை. நீங்கள் இப்போ ஒரு பைபாஸில் நம்ம பண்ணுறோம்னா, பைபாஸில் பஸ்ஸு கரெக்டாக நிற்கணும். ஒரு ஸ்பீட் பிரேக்கரோ இல்லை பேரிகார்டோ இருக்கணும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும், இல்லை ஒரு டோல் பூத் இருக்கணும். நம்ம பாட்டு கொண்டு போய் அவன் 100 கிலோமீட்டர் வேகத்தில் போவோம். ஒரு பெண்டு, லைட்டான பெண்டு இருக்கும், நீங்கள் அங்கே வச்சுட்டிங்கன்னா வரதே தெரியாது, இங்கே ஒரு ஹோட்டல் இருக்கிறதே தெரியாது. அப்போ எப்படி அது ஓடும்? அப்போ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணும். இல்லைன்னா நம்ம அந்த இடத்த தேடணும். இந்த இடத்துல வச்சா போகும், பார்க்கணும். நல்ல அதுக்கேற்ற மாதிரியான மாஸ்டர்ஸ் அது எல்லாமே வரணும், ஒத்துழைக்கணும். அப்படின்னா தான் அதில் நம்ம ஜெயிக்க முடியும். சரிங்களா? வெறும் முயற்சி மட்டும் வச்சுட்டு பண்ண முடியாது. உங்களுக்கான திறமை அடுத்து தனித்தன்மையாக இருக்கணும். நம்ம என்ன செய்யறோம்? 1000 பேர் ஹோட்டல் வச்சுருக்கான், நம்ம 1001ஆவதாக ஒரு ஹோட்டல் வரோம். அப்போ நமக்குன்னு ஒரு சில தனித்தன்மைகள் வேணும், திறமை வேணும். சரிங்களா? அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், எல்லாரும் தான் படிக்கிறான். சரிங்களா? நிறைய பேர் ஃபஸ்ட் மார்க் வாங்குறான். வாழ்க்கையில் ஜெயிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. சரிங்களா? காலேஜ் போனோடனே அதில் பார்த்தீங்கன்னா கடைசி ரேங்க்கு போயிடுவான். ஏன்னா அங்கே முடியாது. காலேஜிலும் நல்லா படித்து வந்தானா அவன் வாழ்க்கையிலும் தோற்று போயிடறான், வேலை கிடைக்கலங்கிறான். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, முயற்சிகள் நீங்கள் பண்ணினாலும் ஒரு தனித்தன்மை உங்கள்கிட்ட ஏதோ ஒரு தனித்தன்மை வேணும், திறமை வேணும். சரிங்களா? வெறும் ஏன்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், 10 வருஷமாக முயற்சி பண்ணி தோற்றுக்கிட்டே இருக்கேன், தோற்றுட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அப்போ ஏதோ ஒரு தனித்தன்மையும் திறமையும் இருந்தால் மட்டும்தான் இங்கே ஜெயிக்க முடியுது. சரிங்களா? அப்போ நம்ம எந்த ஒரு தொழில் பண்ணாலும் நமக்குன்னு ஒரு தனித்தன்மை வேணும். இந்த ஹோட்டலில் மட்டும்தான் இது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதை ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். நான் சொல்கிறது ஹோட்டல் பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் அவங்கவுங்க தொழிலில் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா? இப்போ நம்ம ஷெட்டு போட்டார் ஒரு தம்பி. இது வரைக்கும் வந்தவங்களாம் அவர் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவர் நம்பரை கொடுத்துருக்கோம், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு, இவ்வளோ ஹைட்டில் இவ்வளோ அற்புதமாக பண்ணுறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன் பாருங்களேன், அந்த பையன் இல்லை, ஆனால் அந்த செட்டை பார்த்தோன்னே அவங்களுக்கு தோணுது, ஆஹா இவ்வளோ அருமையாக போட்டிருக்கானே, பரவாயில்ல அப்படின்னு அந்த பையனை கூப்பிட்றாங்க எல்லாம். சரிங்களா? நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு தனித்தன்மை இருக்கணும், தெரியணும், தனியாக தெரியணும். நீங்கள் இல்லாமல் அது ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி. சரிங்களா? நீங்கள் இல்லைனாலும் அது பேசும். அப்போ தான் ஜெயிக்க முடியும் அதில். அப்படின்னா தான் வேலைகள் தொடர்ந்து வரும்.
சரிங்களா? ஒரு பில்டிங் கட்டுறீங்க, அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கட்டுறீங்க, எவ்வளோ அழகாக கட்டுறீங்கன்னு நம்ம பார்ப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே பார்க்குறவன் வந்து உங்களை கூட்டி போவான். அந்த எந்த பில்டிங் கான்ட்ராக்டர் யார், கொத்தனார் யாருன்னு கேட்பான். சரிங்களா? ஒரு டிராயிங் வரைகிறீங்க, டிராயிங்கில் 1000 பேர் வரையலாம், அதில் நம்ம எந்த அளவுக்கு தனியாக தெரிகிறோங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி தீர்மானிக்கப்படும். சரிங்களா? ஒன்றும் இல்லை, நீங்கள் முயற்சி மட்டுமே நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னால் அது முட்டாள்தனம் தான். முயற்சி பண்ணுறதோடு சேர்த்து, ஏன்னா முயற்சி பண்ணி நிறைய தோத்துட்டு இருக்கவங்க நிறைய பேர். அப்போ ஜெயிக்கணும்னா ஏதோ ஒரு தனித்தன்மையும் திறமையும் இருந்தால் மிக எளிதாக ஜெயிச்சலாம். இப்போ அவர் 7 இடத்துல ஹோட்டல் நிறைய லாஸ், இதில் மட்டும் அவர் தோத்து இருந்தாருன்னா அவர் கோச், அவர் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம என்னன்னா அடுத்து 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 நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பாடத்தை வந்து தொடர்ச்சியாக இந்த தோத்துட்டோம், ஏன் தோத்தோம் அப்படின்னு நம்ம யாரும் பார்க்குறது இல்லை. தோத்துட்டோம், ரைட், ஓகே, எதனால் தோத்தோம், எப்படி இந்த மாதிரி ஆச்சு, அதெல்லாம் எதுவும் பார்க்குறதில்ல. திருப்பி அடுத்தது ஆரம்பி, அடுத்ததும் போச்சா, ஓகே, அடுத்தது ஆரம்பி, அடுத்ததும் போச்சு, இப்படியே போணுச்சுன்னா லைஃப் போயிடும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். ஐயா நான் இதெல்லாம் பண்ணுறேன், இருந்தாலும் கூட எனக்கு வந்து தொடர்ச்சியாக அப்படி லாஸ் ஆகிட்டு தான் இருக்குது, நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இருந்தாலும் எனக்கு வந்து தொடர்ச்சியாக நஷ்டம் தான் வருது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். இங்கே ராகு கேது பரிகார ஸ்தலம் இருக்குது, இங்கே இந்த இடம், இந்த ஆலயம். அதே மாதிரி லகுவராகி அம்மா இருக்காங்க, எதையும் எளிதாக முடிச்சு தரதுக்கு. நீங்கள் உங்களுடைய ஜாதகம், ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த மாதிரி அமைஞ்சிடும், எல்லாம் என்ன தான் பண்ணாலும் சரியாக வராது அப்படின்னு. அந்த மாதிரி இருந்தால் அனுப்பிச்சி வைங்க, அதை நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். சரிங்களா? என்றைக்கும் எல்லோரும் நல்லா இருக்குன்னு வாராகி மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.